நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறால் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறாலை வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வேக வச்சுட்டு கொஞ்சம் அடுத்து இறக்கி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி. லைட்டாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள். தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுவல் பண்ணணும். அதெல்லாம் எடுக்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சோம்ல அதை வந்துட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்துடணும். இந்த தண்ணியோடய சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணி இஞ்சி நல்லா வறுவலாக வர வரைக்கும் அப்படியே வேக விடணும். நல்லா இந்த தண்ணியில் கொதிச்சு இந்த ஃபுல்லாக தண்ணி ஃப்ரை ஆகி இஞ்சினதுக்கப்புறம் நம்ம அப்படியே வறுவலாக தனியாக எடுத்து வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டேன் ஓரளவுக்கு இஞ்சிருச்சு. இன்னும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த வந்து மசாலா கலர் வந்து அந்த இறால் கூட மிக்ஸ் ஆகிடும். நமக்கே அந்த ஸ்மெல்லு வரும். இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இறால் சேஃபெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மசாலா கலவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீ எடுத்துகிட்டு பரிமாறி சாப்பிட்டா டேஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவையான இறால் ஃப்ரை ரெடி.